I'm Groot. Welcome to my channel. Let's go to the story. ஆரியன் அந்த இரவுக்குப் பிறகு மீண்டும் வழக்கம் போல் பள்ளிக்குச் சென்று கொண்டிருந்தான். ஆனால் அவன் மனம் மட்டும் அடிக்கடி மாய உலகத்தில்தான் இருந்தது. ஒரு நாள் இரவு வானம் வழக்கத்துக்கு மாறாக கருமையாகி பச்சை நிறத்தில் பிரதிபலித்தது. நட்சத்திரங்கள் கூட தெரியவில்லை. ஆரியனின் அறையில் முன்பு பச்சையாக ஒளிர்ந்த அந்த டிராகன் முட்டை ஓடு இந்த முறை கருப்பு ஒளியுடன் நடுங்கியது. இது நல்லதுக்கு இல்லையே என்று ஆரியன் பயந்தான். அச்சமயம் பூம், அறைக்குள் திடீர் இருட்டு, மின்னல் ஒளி, கருமையான புகை உருவாகிறது. ஒரு கரகரப்பான குரல் கேட்டது. எம்பர் கிறிஸ்டல் எனக்கு வேண்டும். ஆரியன் நடுங்கினான். இது என் நண்பனின் குரல் இல்லை. அந்த கருமையான புகையிலிருந்து ஒரு பெரிய கருப்பு டிராகன் உருவானது. சிவந்த கண்கள், கூர்மையான இறக்கைகள், பயம் தரும் சிரிப்பு. நான் நிழல் டிராகன். மாய உலகத்தின் சக்தி எனக்கே சொந்தம். அச்சமயம் ஒரு ஒளிக்கதிர் பளிச்சென்றது. இப்போது அது இன்னும் வலிமையாகிவிட்டது. ஆரியன், இந்த வில்லன் எம்பர் கிறிஸ்டலை திருட வந்திருக்கான் என்று அவசரமாக தன் நண்பனிடம் சொன்னேன். மாய கதவு திறந்தது. ஆரியன் ஒரு நிமிடம் கூட யோசிக்கவில்லை. நான் உன்னோட வரேன் என்று மாய கதவுக்குள் சென்றான். மாய உலகம் முழுவதும் வானம் சிவந்து, மலைகள் குலுங்கி, நெருப்பு பிளஸ் பனி ஒன்றாக மோதியது. நிழல் டிராகன் எம்பர் கிறிஸ்டலை பிடித்துக்கொண்டு சிரித்தான். நட்பு, அன்பு இவையெல்லாம் பலவீனம், பயம்தான் உண்மையான சக்தி என்று நிழல் டிராகன் கூறினான். ஆரியன் பயந்தான், ஆனால் ஓடவில்லை. அவன் நண்பனை பார்த்தான். நீ தனியா இல்ல, நட்பு பலவீனம் கிடையாது என்று மனசுக்குள் சொன்னான். ஆரியன் மெதுவாக எம்பர் கிறிஸ்டல் அருகே சென்றான். நிழல் டிராகன் தீ வீசியது. ஆனால் டிராகன் நண்பன் அதை தடுத்து நின்றது. இது என் நண்பன் உலகம் என்று கர்ஜித்தது. ஆரியன் கத்தினான். நட்புதான் உண்மையான சக்தி. அவன் இதயத்திலிருந்து ஒளி பாய்ந்தது. அந்த ஒளி டிராகன் நண்பன் வழியாக எம்பர் கிறிஸ்டல்லை தொட்டது. பெரிய வெடிப்பு போல ஒளி பரவியது. நிழல் டிராகன் பரவினான். இல்லை, இது முடியாது. அந்த நிழல் டிராகன் புகையாக மாறி இருளில் கரைந்தது. மாய உலகம் மீண்டும் அமைதியானது. வானம் நீலமாக மாறியது. டிராகன்கள் எல்லாம் சந்தோஷத்தில் பறந்தன. டிராகன் நண்பன் ஆரியனை கட்டி அணைத்து, நீ என் நண்பன் மட்டும் இல்லை, நீ மாய உலகத்தின் காவலன் என்றது. இந்த முறையும் பிரிவு வந்தது. ஆனால் இந்த முறை டிராகன் நண்பன் ஒரு சின்ன ஒளிக்கல்லை ஆரியனின் கையில் வைத்தது. நீ எப்போது வேண்டுமானாலும் என்னை அழைக்கலாம். ஒரு ஒளிக்கீற்று. மாயக்கதவு திறந்தது. ஆரியன் மாயக்கதவு வழியாக தன் அறைக்கு வந்தான். அவன் கையில் அந்த ஒளிக்கல் ஒளிர்ந்தது. அவன் சிரித்தான். உண்மையான நட்பு இருளையும் வெல்லும் சக்தி கொண்டது. Thanks for watching. Please like, share and subscribe.